வணக்கம். ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமதி. தலைப்புச் செய்திகள். உலகின் மிகவும் பிரபலமான தலைவருக்கான தரவரிசையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். கோவிட்-19 தொற்றுக்கான கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் தடுப்பூசிகளை அவசர தேவைகளுக்காக பயன்படுத்த அனுமதிக்குமாறு நிபுணர் குழு இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பின் தலைவருக்கு பரிந்துரைத்துள்ளது. விவசாயிகளுடன் மத்திய அரசு நாளை நடத்தும் பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்படும் என்று மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் 14,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ளதாக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர் திரு சௌரவ் கங்குலியின் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். உலகின் மிகவும் பிரபலமான தலைவருக்கான தரவரிசையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். அமெரிக்காவை சேர்ந்த மார்னிங் கன்சல்ட் என்ற ஆய்வு நிறுவனம் இந்த கருத்து கணிப்பை நடத்தியது. அமெரிக்கா, ஜப்பான், பிரேசில் உள்ளிட்ட 13 நாடுகளில் நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் 75% மக்கள் திரு நரேந்திர மோடிக்கு ஆதரவு அளித்துள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் இந்தியர்களை பாதுகாக்கவும் உலக சமூகத்திற்கு உதவிக்கரம் நீட்டவும் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட முயற்சிகளுக்கு ஒட்டுமொத்த உலகமும் பாராட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். இது நாட்டுக்கே பெருமை அளிப்பதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். இந்நிலையில் சூரியன் உதித்துள்ளது என்ற தலைப்பில் தான் எழுதிய கவிதை ஒன்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி பகிர்ந்துள்ளார். பாதுகாப்பு தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் சமமான முக்கியத்துவத்தை அரசு வழங்கி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். காவல்துறையில் பணியாற்றும் நாய்கள் குறித்த இதழை முதல் முறையாக மத்திய அமைச்சர் வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், நாட்டில் காவல்துறையில் பணியாற்றும் நாய்களின் சேவையை மேம்படுத்தும் வகையில் இந்த இதழ் அமைந்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் கூறினார். மக்களின் பாதுகாப்பிற்காக செயற்கைக்கோள்கள் மற்றும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுவதைப் போன்றே பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் காவல்துறையில் நாய்கள் படை பங்களிப்பை செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். போதைப் பொருட்களை கண்டறியவும் தீவிரவாதத்திற்கு எதிராக போரிடவும் காவல்துறை நாய்களை சிறப்பான முறையில் பயன்படுத்த முடியும் என்று திரு அமித் ஷா தெரிவித்தார். முதல் முறையாக வெளியிடப்பட்டுள்ள இந்த இதழ் ஆண்டுதோறும் ஏப்ரல் மற்றும் அக்டோபர் மாதங்களில் வெளியிடப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. தேசிய அளவியல் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடக்க உரையாற்ற உள்ளார். காணொலி காட்சி மூலம் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் தேசிய அணு அடிப்படையிலான நேர மதிப்பீட்டு முறையை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆய்வுக் குழுவின் தேசிய இயற்பியல் ஆய்வகத்தின் சார்பில் அதன் 75வது ஆண்டையொட்டி இந்த மாநாடு நடைபெறுகிறது. சர்வதேச தரநிலைக்கு ஏற்ற தர உத்தரவாதம் அளிக்கும் பரிசோதனைக்கான பாரதிய நிர்தேஷக் மையத்தையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். காற்றையும் தொழில் நிறுவனங்களிலிருந்து வெளியேறும் வாயுக்களையும் தர மதிப்பீடு செய்வதற்கான தேசிய சுற்றுச்சூழல் தர ஆய்வகத்திற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்ட உள்ளார். கோவிட்-19 தொற்றுக்கான கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் தடுப்பூசிகளை அவசர தேவைகளுக்காக பயன்படுத்த அனுமதிக்குமாறு நிபுணர் குழு இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பின் தலைவருக்கு பரிந்துரைத்துள்ளது. நேற்று முன்தினம் நடைபெற்ற நிபுணர் குழுவின் கூட்டத்தில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் அஸ்ட்ராஜெனிகாவின் இணைந்து சீரம் நிறுவனம் தயாரித்துள்ள கோவிஷீல்டு தடுப்பு மருந்தை நிபந்தனைகளுடன் பயன்படுத்த பரிந்துரை செய்யப்பட்டது. நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் ஹைதராபாத்தை சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரித்துள்ள கோவாக்சின் தடுப்பூசியை பயன்படுத்த பரிந்துரை செய்யப்பட்டது. தற்போதைய புதிய தொற்று பரவலை கருத்தில் கொண்டு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் கோவாக்சின் தடுப்பு மருந்தை நிபந்தனை அடிப்படையில் அவசர காலத்திற்கு பயன்படுத்த அனுமதிக்கலாம் என்று நிபுணர் குழு தெரிவித்துள்ளது. இதேபோல் காடிலா ஹெல்த் கேர் நிறுவன தடுப்பூசியின் 3வது கட்ட மனித பரிசோதனைக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்திய மருந்து தலைமை கட்டுப்பாட்டாளர் இன்று காலை 11 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கிறார். அப்போது 2 தடுப்பூசிகளின் அவசரகால பயன்பாட்டிற்கு ஒப்புதல் அளிப்பது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுமக்களுக்கு கோவிட்-19 தடுப்பூசி போடுவதற்கான ஒத்திகை நாடு முழுவதும் நேற்று நடைபெற்றது. அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 285 இடங்களில் இந்த ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது. தடுப்பூசி போடுவதற்கான திட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது, தடுப்பூசி செலுத்துவதில் உள்ள சவால்கள் ஆகியவற்றை அறிவதற்காக இந்த ஒத்திகை நடத்தப்பட்டதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குளிரூட்டி எந்திரங்களில் தடுப்பூசியை பாதுகாப்பது, மையங்களுக்கு எடுத்துச் செல்வது, பொதுமக்கள் கூட்டத்தை சமாளிப்பது, பணியாளர்களை ஈடுபடுத்துவது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது.
அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தில்லியில் ஒத்திகை நடைபெற்ற மையத்தை பார்வையிட்ட மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தடுப்பூசியின் பாதுகாப்பு மற்றும் திறன் குறித்து பரப்பப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். 1 கோடி சுகாதார பணியாளர்கள், 2 கோடி முன்களப் பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு முதல் கட்டத்தில் இலவசமாக தடுப்பூசி செலுத்தப்படும் என்றும் அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். தமிழகத்தில் 17 இடங்களில் வெற்றிகரமாக ஒத்திகை நடத்தப்பட்டதாக சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். விவசாயிகளுடன் மத்திய அரசு நாளை நடத்தும் பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்படும் என்று மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் நலனுக்காகவே 3 வேளாண் சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். விவசாயிகளின் நலனை பாதுகாக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகள் மத்தியில் தவறான தகவல்களை பரப்ப சில அரசியல் கட்சிகள் முயற்சி மேற்கொள்வதாகவும் அவர் கூறினார். வேளாண் உற்பத்தி சந்தை குழுக்கள் தொடர்ந்து செயல்படும் என்றும் ஒப்பந்த விவசாய முறையில் விவசாயிகளுக்கு அதிக வருவாய் கிடைக்கும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் 14,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீனவர்கள், மகளிர் சுய உதவிக் குழுவினர் மற்றும் பல்வேறு சமுதாய மக்களுடன் கலந்துரையாடிய அவர், இத்திட்டத்தின் முதற்கட்ட பணிகளுக்கு இன்னும் 20 நாட்களில் அடிக்கல் நாட்டப்படும் என்றார். விவசாயிகள், மாணவர்கள் என பல்வேறு தரப்பினருக்கும் அஇஅதிமுக அரசு எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். கடந்த டிசம்பர் மாதத்தில் சரக்கு போக்குவரத்து மூலம் ரயில்வே துறைக்கு 6.87% கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளது. கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தை வாய்ப்பாக பயன்படுத்தி திறனை மேம்படுத்தும் பணிகளில் ரயில்வே துறை ஈடுபட்டது. இதன் மூலம் கடந்த மாதத்தில் சரக்கு ரயில்களில் 118.13 மில்லியன் டன் சரக்குகள் ஏற்றிச் செல்லப்பட்டதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 8.54% அதிகமாகும். ரயில்வே துறைக்கான வருவாய் 11,788 கோடியே 11 லட்சம் ரூபாயாக அதிகரித்துள்ளது. ரயில்கள் மூலம் சரக்குகள் கொண்டு செல்வதை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு சலுகைகளை ரயில்வே துறை அறிவித்துள்ளது. விவசாயிகளின் வருமானத்தை 2 மடங்காக அதிகரிக்கச் செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கனவை நனவாக்க கர்நாடக அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடியூரப்பா தெரிவித்துள்ளார். பகல்கோட் தோட்டக்கலை பல்கலைக்கழகம் சார்பில் நடத்தப்பட்ட தோட்டக்கலை குறித்த கண்காட்சியை தொடங்கி வைத்த அவர், வேளாண் பொருட்களின் மதிப்புக்கூட்டு நடவடிக்கைகளுக்காக புதிய தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். அல்ஜீரியாவில் தீவிரவாதிகளுடன் நடந்த சண்டையில் பாதுகாப்புப் படையினர் 2 பேர் உயிரிழந்தனர். நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள திபாசா மாகாணத்தில் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையில் பாதுகாப்புப் படையினர் ஈடுபட்டிருந்தபோது இந்த சண்டை நடைபெற்றது. இதில் 4 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் ஏராளமான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரிட்டனில் இதுவரை இல்லாத அளவில் ஒரே நாளில் 57,725 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உருமாற்றம் பெற்ற வைரஸ் தொற்று காரணமாக கூடுதலாக 70% பரவல் இருப்பதாக அந்த அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் ஒட்டுமொத்த பாதிப்பு 26 லட்சமாக அதிகரித்துள்ளது. உயிரிழப்பு 74,570 உள்ளது. ரஷ்யாவில் இதுவரை 8 லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்கு கோவிட்-19 தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. கடந்த மாத தொடக்கத்தில் ஸ்புட்னிக் வி தடுப்பு மருந்து செலுத்தும் பணி தொடங்கிய நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் 15 லட்சம் பேருக்கு செலுத்துவதற்காக மருந்துகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர் திரு சௌரவ் கங்குலியின் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கொல்கத்தாவில் உள்ள இல்லத்தில் உடற்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தபோது அவருக்கு திடீரென லேசான மாரடைப்பு ஏற்பட்டது. உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதயத்தில் 3 இடங்களில் அடைப்பு இருப்பது தெரியவந்ததாகவும் ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி கேரளா அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் ஈஸ்ட் பெங்கால் அணி ஒடிசா அணியையும், மோகன் பகான் அணி வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
உலகின் மிகவும் பிரபலமான தலைவருக்கான தரவரிசையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். கோவிட் தொற்றுக்கான கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் தடுப்பூசிகளை அவசர தேவைகளுக்காக பயன்படுத்த அனுமதிக்குமாறு நிபுணர் குழு இந்திய மருத்துவ கட்டுப்பாட்டு அமைப்பின் தலைவருக்கு பரிந்துரைத்துள்ளது. விவசாயிகளுடன் மத்திய அரசு நாளை நடத்தும் பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்படும் என்று மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் 14,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ளதாக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AAR News_ சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.